வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு டஃப் கொடுப்பாங்க போல இருக்குது, அதாவது சாம்சங் அழிப்பாங்க போல இருக்குது. ஏன்னா லான்ச் அந்த மாதிரி இருக்குது. 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு. அண்ணனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் 5G, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. தம்பியோட பேர் வந்து ரியல்மி 11 ப்ரோ 5G. தம்பிக்கும் அண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தம்பி வந்து 100 மெகாபிக்சல் கேமராவில் வராரு, அண்ணன் வந்து 200 மெகாபிக்சல் கேமராவில் வராரு. இப்போ அண்ணனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நிலவை வரைக்கும் 3 வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட சாம்பிள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு கூப்பன் கோடு, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இனி வீடியோ கொள்ள போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். அதாவது இந்த வாட்டி மஞ்சள் கலரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இடையில நீல கலர்னு சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ கரெக்டாக பழையபடி வந்துட்டாங்க. இந்த குட்டி பாக்ஸை நம்ம பிரிக்கும்போது ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க, சிம் எஜெக்டர் இருக்குது, யூசர் மானுவல், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி தந்திருக்காங்க. இதை ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, பேக் சைடெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறமா நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா வேறு என்னென்ன வருதுன்னா, 100 வாட்டில் ஒரு சூப்பர் வாக் சார்ஜர் தந்திருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கேபிள், ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் வாங்கினீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனோட பேக் சைடை பாருங்கள், ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியத்தின் உச்சகட்டம், அல்ட்ரா ப்ரீமியம் லெவலுக்கு போயிருக்காங்க. எப்படி சாம்சங்குக்கு டஃப் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன இருக்குங்கிறத பொறுமையாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். நண்பா, ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன் தான். வெயிட் படி பார்க்கும்போது 183 கிராம் வருது. தென் இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தந்திருக்காங்க. சிம் ஸ்லாட்டும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது, மைக்கு கீழே இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. தென் ஒரு சைடு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைக்கு, அப்புறமா இன்னொரு சைடில் வந்து வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பட்டன், பவர் ஆன் பண்ணுற பட்டன் தந்திருக்காங்க. ஃபோனை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, அல்ட்ரா ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வந்து பார்த்து பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோனோட பேக் சைடை பாருங்கள், அதாவது 3 கேமரா தந்திருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, மெயினான கேமரா 200 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அந்த சென்சார் யார்கிட்ட போய் வாங்கியிருக்காங்கன்னா சாம்சங் கிட்ட வாங்கியிருக்காங்க. சாம்சங் கிட்ட சென்சாரை வாங்கினதுக்கப்புறமா சாம்சங்கோட மார்க்கெட்டை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு வேலைப்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. மெயினான கேமரா உங்களுக்கு 200 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேக்ரோக்கு 2 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. தென் ஒயிட் ஆங்கிளில் எடுக்கிறதுக்கு 8 மெகாபிக்சல். அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு சூப்பர் OIS சப்போர்ட் இருக்குது, அதாவது சூப்பர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதாவது வீடியோ ஷேக் ஆகாமல் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி அழகாக வரும் அவுட்புட். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இதுக்கப்புறம் செல்ஃபி உங்களுக்கு நல்லா வர்றதுக்காக ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலில் சோனியோட சென்சாரை வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டு, நார்மல் ஷாட் எல்லாமே நிறைய சாம்பிள்ஸ் நான் வச்சுருக்கிறேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தென் ஸ்க்ரீனு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 6.7 இன்ச்சில் கர்வ்டு OLED விஷன் டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. ரொம்ப டஃப் கொடுப்பாங்க போல இருக்குது சாம்சங்கு, பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. அப்புறமாட்ட 5000 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, 100 வாட்டில் சூப்பர் வாக் சார்ஜர் தந்திருக்காங்க. அதாவது GIN ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட்டு. அதாவது எப்படி சொல்லலான்னா, சில அதிக வாட்டில் இருக்கக்கூடிய சார்ஜர் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஓவர் ஹீட் ஆகும். இது வந்து அந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகாது. அதே நேரத்தில் மேக்ஸிமம் ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதிகபட்ச அவுட்புட்டை வந்து கொடுக்குது. அதனால ஃபோனு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB வேரியண்ட்டும் இருக்குது, 12 GB வேரியண்ட்டும் இருக்குது. எந்த வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரோம் வந்து உங்களுக்கு 256 GB ரோம் தான் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, விர்ச்சுவல் மெமரி உங்களுக்கு வந்து இங்கே 8 GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 8 கிடைக்கும். 12 GB சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இழுத்து உங்களுக்கு 24 GB ஃபோனோட மெமரியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் OSன்னு பார்த்தீங்கன்னா Android 13 ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. UI வந்து அந்த மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல்மியோட UI 4.0 தான் வருது, லேட்டஸ்ட் அப்டேட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ராசஸர் அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. அதே வேகத்துக்கு ரேம் ஈடு இணை இல்லாமல் ஒர்க் செய்யுது.
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபைலை வந்து இங்கேருந்து ரேண்டமாக அக்சஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்டே இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் தாறுமாறாக மிரள வைக்கிறாங்க. அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேல தான் தந்துருக்குறாங்க. இதோட ஸ்பீடை பாருங்கள், இங்கே பாருங்கள். லாக் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமர்ஸ்க்கெல்லாம் உகந்த ஃபோன், பயங்கரமாக இருக்குது. அதாவது எந்த குறையும் சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி தான், குவாலிட்டி வைஸும் சரி தான், டிசைன்ஸ் வைஸும் சரி தான், எல்லாமே TTG ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த வித குறைபாடுகளும் இதில் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது கிட்டத்தட்ட இதை நான் ஒரு 7 நாள் கிட்ட நான் பயன்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை இன்னும் 30 நாள் செக் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும். அந்த மாதிரி 30 நாள் கன்டினியூஸாக செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் வேணும்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவுக்கு இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இன்னும் 30 நாள் செக் பண்ணதுக்கப்புறம் 30 நாள் செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நிறைய பாசிட்டிவான விஷயமும் கிடைக்கும், நிறைய நெகட்டிவான விஷயமும் கிடைக்கும். இப்போது 7 நாள் செக் பண்ணும்போது மேலோட்டமாக தான் பார்த்துருந்தேன். அதாவது சூப்பர் மூன் சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. மூணை ஜூம் பண்ணுற விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் கேமரா சாம்பிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் லோடு வந்து கொடுத்து பார்க்குறது, மல்டி டாஸ்கிங் பண்ணி பார்க்குறது. அதாவது ஓவர்லோடு கொடுக்க தான் மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கு, சென்சாரோட அவுட்புட்டு பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, கேமராவோட அல்காரிதம் எந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்குறேன். இனி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து முழுமையான ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 7 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். இன்னும் ஆழமாக செக் பண்ணால் டைம் எடுத்துக்கும். டைம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இன்னும் 3 ஃபோன்ஸ் இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-3 லேப்டாப் இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ டைமை ஒதுக்குறதே பெரிய பாடாக இருக்குது. ஸோ ரொம்ப, அதாவது அதிகம் பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 30 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இனி கேமரா சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 3 ஜூம் பண்ணுற விஷயத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். நண்பா ஜூமிங்கை பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் 20x வரைக்கும் நம்ம போய்க்கலாம். இந்த 3 பாருங்கள், நான் எப்படி ஜூம் பண்ணுறேங்கிறத பாருங்கள். 1x எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். 2x போகிறேன், இப்போது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 3வது எக்ஸில் இருக்குது. 4ல் போகிறேன், 5, 7, 10ல் போகும்போதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு வியூ நமக்கு வந்து கிடைக்கும். 10 கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20ல் நம்ம வச்சுட்டு லாக் பண்ணி ஷாட் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ 20ல் இருக்குது. நம்ம கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி ஷாட் எடுக்கலாம் லாக் பண்ணிவிட்டு. இதை பாருங்கள். இந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜில் போனீங்கன்னா தெரியும். 2-3 ஷாட் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. நண்பா 3 ஜூமிங் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமா 200 மெகாபிக்சல் சாம்சங்கோட கேமரா பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு. அதாவது எப்படின்னா எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணி அதை பிரிண்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு கேமராவோட அவுட்புட் நல்லா வந்திருக்கு. நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். எவ்வளோ எளிமையாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபோட்டோ தான் நம்ம ஒன்று எடுக்க போகிறோம். லாங் ரேஞ்சில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது ஒரு சர்ச்சு கோபுரம் மாதிரி இருக்குது. சர்ச்சு மாதிரி தான், சர்ச்சு போல் தான் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபோட்டோ பாருங்கள், போட்டு படகுகள் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. நமக்கு வந்து அந்த சர்ச்சோ அந்த கோபுரமோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்த எக்ஸுக்கு போகும்போது இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு அது சர்ச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் பக்கத்தில் போகணும். பக்கத்தில் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், அடுத்த எக்ஸுக்கு போகிறேன். இப்போ போட்டோட பேர்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. சர்ச்சும் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. இன்னும் எனக்கு பக்கத்தில் போகணும். இங்கே பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள். எண்ட் பாயிண்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ கிளியராக எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? இது வந்து உங்களுக்கு பிரிண்டிங் குவாலிட்டியில் வந்திருக்கு. அதாவது எங்கே இருந்த ஃபோட்டோவை, அதாவது எங்கே இருந்த ஆப்ஜெக்டை எங்கே இருந்து நம்ம எடுத்துருக்குறோன்னா இங்கே பாருங்கள். அதாவது இந்த ஆப்ஜெக்டை பார்த்து வச்சுக்கோங்க, எங்கே இருந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதை பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது புரியும். இங்கே இருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை தெளிவாக நம்ம எடுத்துருக்குறோம். உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக வருது. அதாவது எண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் பிரிண்டிங் குவாலிட்டியில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சர்ச்சை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இன்னும் பக்கத்தில் கொண்டு போகிறேன், இன்னும் பக்கத்தில் கொண்டு போகிறேன். எண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், எந்த வித லாஸும் இல்லாமல் கிளியராக இருக்குது அவுட்புட்டு. அதாவது சாம்சங்கை வந்து தோக்கடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க.
S23 அந்த அல்ட்ரா சீரீஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டெல்லாம் வரும். அதையும் இங்கே அல்காரத்தெல்லாம் இவங்க டேலி பண்ணி நிறைய வித்தியாசப்படுத்தி அவுட்புட் பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு லைட் ஹவுஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இன்னும் பக்கத்தில் கொண்டு போகிறேன், இன்னும் போகிறேன், இங்கே பாருங்கள், இதோட ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள். அந்த அளவுக்கு அவுட்புட் பக்காவாக வந்திருக்கு. தென் மேக்ரோ லென்ஸ் 2 மெகாபிக்சலில் தான் தந்திருந்தாங்க, அதுவும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை மேக்ரோ லென்ஸில் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் பரவாயில்ல. இது வந்து பெருசாக பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. 2 மெகாபிக்சல் நல்லா வேலை செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் ஷாட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள். இது 2-3 ஷாட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், நேச்சுரலாக இருக்கும். ஷாட்டெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. தென் கேமரா பொறுத்த மட்டும் பல விஷயங்கள் இருக்குது. கேமராக்குன்னு சொல்லிவிட்டு பிரத்யேகமாக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடச்சிச்சின்னா, அதாவது எஃபோர்ட் போடுறோம் நாங்கள் ஒரு 7-8 நாள் எஃபோர்ட் போட்டுட்டு வீடியோ பண்ணும்போது வியூஸ் வரலைன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வியூஸ் அதிகமாக வந்துச்சுன்னா நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது விஷயம் புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா செல்ஃபி கேமரா பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னை நானே எடுத்த ஒரு செல்ஃபி எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து பயங்கரமாக இருக்குது செல்ஃபி, சூப்பர். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள். நார்மல் ஷார்ட்டாக இப்போ போர்ட்ரேட்டுக்கு மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், பயங்கரம். அதாவது கேமரா வைஸும் சரி தான், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி தான், கேமர்ஸும் சரி தான், ஆல் டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு உகந்த ஒரு ஃபோனாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அல்ட்ரா ப்ரீமியமில் பயங்கரத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பேக் கேமரா பாருங்கள், ரொம்ப லாங் ரேஞ்சில் இருந்து காற்று பயங்கரமாக வீசுது, கேமரா வந்து அங்கங்கே ஆடிட்டுருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லாங் ரேஞ்ச் வீடியோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஈவினிங் டைமு பயங்கரமாக வந்திருக்கு. அதாவது எப்படி பார்த்தீங்கனாலும், அதாவது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோஜா பூ ஃபோக்கஸில் தான் இருக்குது. இப்போது அடுத்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம மூவ் பண்ணும்போது என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது அல்காரிதம் கரெக்டாக அந்த சில டைம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ரெகக்னைஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து அது ஃபோக்கஸிங் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஷேக்கிங்கிலே ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது காற்று அடிக்கும்போது, அதுக்காக தான் இந்த சாம்பிள் நான் எடுத்துருக்கிறேன். காற்று வீசிக்கிட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் கொண்டு போகும்போது ஷேக்கிங் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸிங்கில் பிரச்சனை கிடையாது, பக்கவாக இருக்குது. இவங்களுடைய கோடெல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு. டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங்கோட டெவலப்பர் டீம் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சல்யூட் கொடுத்துக்கலாம். இந்த ஃபோனை பற்றின விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இன்னும் சுருக்கி போனால் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம லெந்தியாக போகலாம். லெந்தியாக போகும்போது என்ன பிரச்சனை வரும்னா, எதுக்கு நீங்கள் லெந்தியாக வீடியோ பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஷார்ட்டாக பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, எதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப லெந்தாக போங்கன்னு சொல்லி கேட்பாங்க. விழாவரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் வீடியோ பண்ணுறதுங்கிறதே யோசிக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சில மக்கள் விரும்புகிற, சராசரி விரும்புகிற ஒரு 70% மக்கள் விரும்புகிற விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் லெந்தியாக வேணும்னா லெந்தியாக பண்ணுறேன், ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக பண்ணுறேன். ஷார்ட்டாக வந்து எனக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். லெந்தியாக பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். லெந்தியாக பண்ணணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸும் அதிக வியூஸும் வந்துச்சுன்னா ரொம்ப லெந்தாக ஒரு 1 ஹவருக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பட்ஜெட்டுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டிடிஜி கண்ணை மூடிட்டு சர்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் 30 நாள் பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வரும். மேபி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட நமக்கு தெரிய வரலாம். அந்த மாதிரி வீடியோ பண்ணால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கான நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.